ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வி மனோஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, மண் பாத்திரத்தை வந்து ஈஸியாக எப்படி பழக்கப்படுத்துறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோ மோதிர பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டால் உடனே பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மண் பாத்திரத்தை பழக்கிறதுக்கு புதுசாக ஒரு மண் பாத்திரம் வேணும். அது எங்கே கிடைக்குதோ வாங்கிக்கோங்க. வாங்கும் போதே விரிசல் இல்லாத, ஓட்டை இல்லாத, நல்லா தட்டி பார்த்து நல்ல பாத்திரமாக வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு வந்துட்டு வீட்டில் நல்லா பச்சை தண்ணியில் ஒரு தடவை அலசிடுங்க. அலசிட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் ஃபுல்லாக வந்து தண்ணி நிரப்பிட்டு நம்மளோட சட்டி வந்து மூழ்கிற அளவுக்கு வந்துட்டு தண்ணியை ஊற்றி வச்சுடுங்க. இந்த மாதிரி அகலமான பாத்திரம் இல்லைனா நம்ம வீட்டில் துணி துவைக்கிற பக்கெட்டு, பேசனை அந்த மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, அதில் கூட ஃபுல்லாக தண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் வந்து நல்லா ஊற வச்சுடுங்க. நான் காலையில் ஒரு 10 மணிக்கு வாங்கிட்டு வந்துட்டு 1 மணி போல் ஊற வச்சுருந்தேன். இப்போ நைட்டு 8 மணிக்கு எடுக்கிறேன். இப்போ எடுத்துகிட்டு நல்லா அதை வந்துட்டு அலசிட்டு நம்ம சோறு வடித்த கஞ்சி தண்ணி இருக்குது பார்த்திங்களா, அதை வந்துட்டு இது ஃபுல்லாக ஊற்றிடுங்க. ஃபுல்லாக தண்ணி இல்லைனா பரவாயில்ல, கொஞ்சமாக கஞ்சி தண்ணி ஊற்றிட்டு மீதிக்கு பச்சை தண்ணி பிடிச்சி அந்த வாயெலாம் நல்லா மூழ்கிற அளவுக்கு வந்துட்டு வச்சுடுங்க. கொஞ்சம் நொடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ஸ்டாண்ட் வச்சு இல்லைனா வந்துட்டு ஏதாவது ஒரு டைட் வச்சு நீங்கள் வந்து ஸ்டடியாக நிற்கிற மாதிரி வந்துட்டு வச்சுடுங்க. இந்த மாதிரி ஓவர் நைட் ஃபுல்லாக வந்துட்டு ஊறணும். ஒரு 8 மணி நேரம் வந்து நைட்லனாலும் நீங்கள் சரி, பகலனாலும் சரி, ஒரு 8 மணி நேரம் வந்துட்டு ஃபுல்லாக ஊற வச்சு டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருங்க. காலையில் பாருங்கள் எடுத்து பார்க்குறேன், இப்போ ஒரு 8 மணி இருக்கும். எந்த அளவுக்கு தண்ணி நல்லா தெளிஞ்சிருக்குது பாருங்கள். இப்போ இந்த தண்ணியை வந்துட்டு கீழே ஊற்றி விட்டுடலாம். இப்போ பாத்திரம் வந்துட்டு முன்னே இருந்ததை விட வந்துட்டு இப்போ நல்லா ஒரு மாதிரி பளபளன்னு ஆகிட்டுருக்குது. இப்போ அந்த பாத்திரத்தை வந்துட்டு நம்ம ரெகுலராக சோப்பு எப்படி போட்டு கழுவோம் அந்த மாதிரி வந்துட்டு நல்லா தேய்ச்சி ஒரு 2 டைம் வந்துட்டு கழுவி எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட தேங்காய் நார் இருந்துச்சுன்னா நீங்கள் தேங்காய் நார் போட்டு கழுவுங்க. என்கிட்ட இல்லாதனால நான் கம்பி நாரே போட்டு கழுவிக்கிறேன். லேசாக எதனா கருப்பு மாதிரி இருந்துச்சுன்னா போயிடும். நல்லா வந்துட்டு 2 தடவை பொறுமையாக தேய்ச்சி எங்கேயுமே இடிச்சிடாத வந்துட்டு கழுவி எடுங்க. இந்த மாதிரி கழுவி எடுத்தால் நல்லா பாத்திரம் வந்துட்டு பளபளன்னு வந்துடும். நீங்கள் ஒரு நாள் ஊற வச்சாலே போதும், 2 நாள்லாம் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. நான் எல்லா பாத்திரத்தையுமே இதே மாதிரி தான் வந்து பழக்கப்படுத்துகிறேன். நீங்கள் சிகப்பு பாத்திரம் வாங்கினாலும் சரி, கருப்பு பாத்திரம் வாங்கினாலும் சரி, எந்த மாதிரி சைஸ் வாங்கினாலும் சரி, இதே மாதிரி தான் பழக்கப்படுத்தணும். இப்போ நல்லா கழுவிட்டு ஒரு 1 மணி நேரம் நல்லா காய விட்டுட்டு நம்ம வந்து அடுப்பில் எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து சட்டியை பழக்கப்படுத்திடலாம். அப்போ இவ்வளோ நேரம் என்ன பண்ணோன்னு கேட்காதீங்க, அதுக்கு வந்து முன்னாடி ப்ரொசீஜர். இப்போ ரெகுலராக சமைக்கிறதுக்கு வந்து பழக்கப்படுத்த போகிறோம். சட்டியை வந்துட்டு மேலே வச்சுட்டு அடுப்பை நல்லா பற்ற வச்சுக்கோங்க. சட்டி வந்துட்டு நல்லா சூடானதுக்கப்புறமா கை வச்சு பார்த்துட்டு தான் எண்ணெயை வந்து ஊற்றணும். நம்ம சிம்மில் வச்சுலாம் வந்துட்டு ஊற்றக்கூடாது. சட்டி வந்துட்டு நல்லா ஃபுல் ஃப்ளேமில் தான் இருக்கணும். அப்போ தான் சூடு பட்டு வந்துட்டு சட்டி நல்லா வந்துட்டு லைஃப் வரும். இப்போ எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ, ரெகுலராக நீங்கள் சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெயை வந்து கொஞ்சமாக ஊற்றிட்டு இந்த மாதிரி எல்லா பக்கமும் வந்துட்டு சட்டியில் படுற மாதிரி வந்துட்டு பரப்பி கொடுங்க. ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி பண்ணாதீங்க. லேசாக அந்த மாதிரி பரப்பி கொடுத்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து வெட்டி வச்சுருக்கிறேன். இதை வந்துட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். நீங்கள் வெங்காயம் மட்டுமே போட்டு வதக்குங்க. இந்த நம்ம ரெகுலராக தோசைக்கல்லாம் பண்ணுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி முட்டைலாம் எதுவுமே உடச்சி ஊற்றுறாதீங்க. ஏன்னா அந்த வாடை அப்படியே வந்துகிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் வெங்காயத்தை போட்டு இந்த மாதிரி பொறுமையாக எல்லா பக்கமும் படுற மாதிரி கிண்டி கொடுத்துக்கிட்டே வாங்க. ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். பொறுமையாக நம்ம வந்துட்டு வதக்கி கொடுத்துட்டு இருந்தோம் அப்படின்னா சீக்கிரமாக வந்துட்டு கலர் மாறிவிடும். அந்த மாதிரி வதக்கி கொடுக்கும்போதே நம்ம அந்த வாய் வரைக்குமே படுற மாதிரி லேசாக வந்துட்டு அப்படி கிண்டி விட்டு வதக்கி கொடுத்து இந்த மாதிரி நல்லா வெங்காயம் வந்து கலர் மாறணும். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து நல்லா பரப்பி விட்ருக்குறேன் அப்படின்ட்டு. அந்த மாதிரி நடுவில் மட்டும் வச்சு வதக்காமல் அந்த மாதிரி சுற்றி எல்லா பக்கமும் படுற மாதிரி வதக்குனா சட்டி வந்துட்டு நல்லா லைஃப் வரும். எல்லா பக்கமும் சூடு ஏறி எல்லா பக்கமும் எண்ணெய் பட்டு ரொம்ப வந்துட்டு நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயத்தை வந்து நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு அந்த பாத்திரத்தை கழுவலாம் வேண்டாம். லேசாக அந்த எண்ணெய் இருக்குது பார்த்திங்களா, அதோட நம்ம வீட்டில் வந்து டிஷ்யூ பேப்பரோ இல்லை இந்த மாதிரி காட்டன் துணி எது இருக்குதோ அதை வச்சு இந்த மாதிரி வந்துட்டு நல்லா சுற்றி வந்துட்டு தொடச்சி எடுத்துடலாம். அந்த எண்ணெய் எல்லாமே இந்த துணியில் வந்துட்டு ஒட்டி வந்துடும். இந்த மாதிரி நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ரெகுலராக வந்துட்டு கறி குழம்புக்கு யூஸ் பண்ணுறீங்களோ, மீன் குழம்புக்கு யூஸ் பண்ணுறீங்களோ, இல்லை ரெகுலராக பொரியல் எதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ நீங்கள் வந்துட்டு பயன்படுத்த ஆரம்பிச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.